ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா த லைட் ஆஃப் யூனிட்டி பார்ட் 2. பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்து போட்டு பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி என்னென்று உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜிமின் தான் ஜங்கு கூட பேசி போட்டு காலை கட் பண்ணி போட்டு தேங்கோட ரூமுக்கு போய், தேங் இருக்கியா? இருக்கேன். என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மெடிசனும் சாப்பிட்டேன். சரி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? அம்மா பண்ணிட்டா. சரி, அப்போ நான் போய் ஜங்குக் மாமா உனக்கிட்ட கேட்டுக்க சொன்னேன், சாப்பிட்டியாண்டு. அதான் கேட்குறது வந்தேன். ஓகே, நான் போய் ஜங்குக் மாமாட்ட சொல்கிறேன், சாப்பிட்டாச்சு, மெடிசனும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு. பார்த்தேன் தான் ஜங்குக் மாமா எங்கள் கீழே நிற்கிறாரா? நிற்காரு, ஆனால் அத்தை நிற்க. நீ ஜங்குக் மாமாட்ட சொல்லி, நான் ஜங்குக் மாமாவோட பேசணும், கொஞ்சம் வர சொல்லி. ஓகே, நான் சொல்கிறேன். ஜங்குக் மாமா வந்தால் பேசு. சம்திங் அத்தை நிற்க, அனுப்ப மாட்டா. எப்படின்னு தெரியலை, நான் போய் சொல்கிறேன். ஓகேவா? ஜிமின் தான் கீழே போய், ஜங்குக் மாமா சொல்லு ஜிமின், என்ன சொன்னான்? சாப்பிட்டேன், மெடிசனும் குடித்தேன், பார்வதியத்தை தந்தேன்னு சொல்லி சொன்னான். தேங் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், என்ன பார்க்கணுன்னானா? ஆமாம். சரி, ஓகே, வெயிட் பண்ணி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போட்டு வரேன். ஜங்குக்கு இப்படி ஒரு சந்தோஷம் தேங் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. ஏன்னா தேங் இவ்வளோ காலமும் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கேட்டதில்லை. ஏன்னா மோஸ்ட்லி ஜங்குக்கு தேங் கூட தான் இருக்கிறேன். அதால் தேங்குக்கு ஜங்குக்கை மிஸ் பண்ணுற அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இல்லை. இப்போ நேற்று நைட்டு ஃபுல்லாக ஜங்குக்கை பார்க்கல, அதுக்கப்புறம் காலையில் பார்க்கல. அது அவனுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜங்குக் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போதே அவங்க அம்மா பார்த்துருவான் ஜங்குக் வெளியே வர்றது. ஜங்குக், என்னம்மா எங்கே போகிறாய்? ஜிமின் கடைக்கு போகணும்னு சொன்னேன், அதான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். ஜிமின் அவன் கூட கடைக்கு போகணும்னு சொன்னானா? ஆமாம்மா. அம்மா ஜிமின் எங்கே? அந்த இருக்கான். ஜிமின், என்ன அத்தை? எங்கேப்பா போகிறீங்க? எனக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும், அதால் கடைக்கு போகிறேன் அத்தை. ஓ அப்படியா? சரி, பார்த்து 2 பேரும் போயிட்டு வாங்க, சரியா? அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா சொல்லி போட்டு அவள் கிச்சனுக்கு போய் தருவா. ஜங்குக் தான் ஜிமினை கூட்டிகிட்டு போய் கடையில் விட்டு போட்டு ஜிமின்கிட்ட சொல்லிட்டு வருவான். ஜிமின், நான் தேங்காய் பார்க்க போகிறேன், நீ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். சரி மாமா, எங்கும் போயிடாத, இங்கே நில்லு, நான் வருவேன், சரியா? சரி அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக் தான் தேங்காய் பார்க்குறதுக்கு சில்ட்ரன் பார்க்கில் பைக்கை பார்க் பண்ணி போட்டு பெல்கனியில் ஏறி வந்தால் ஜங்குக் பெல்கனி டோரை தட்டையும் தேங் பெல்கனி டோர் ஓப்பன் பண்ணினதை தேங்க போய் ரொம்ப டீப்பாக ஹக் பண்ணி கொள்வான். அப்போ ஜங்குக் தான், என்னாச்சு சாருக்கு எப்படிங்கையும் தேங்கான். இல்லை மாமா, ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன், எப்போயும் என் கூடவே இருக்கிறடி. நேற்று நைட்டிலிருந்து இப்போது மத்தியானம் வரைக்கும் ஒன்று நான் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி. அவன் ஜங்குக் தான், எங்கள் அம்மா பற்றி தெரியும் தானே, என்னை கொஞ்சமும் நகர விட்றல. இப்போ ஜிமினை தான் வெளியே கூட்டிகிட்டு போய் கடையில் விட்டு போட்டு உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன். என்ன ஜிமினை கடையில் விட்டீங்களா? சுகாவுக்கு நான் கோல் எடுத்தேன், சுகா போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஜங்குக் தான் தேங்கோட கை கழுத்து எல்லாத்தையும் டச் பண்ணி பார்ப்பான். ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தேங். அப்போ ஜங்குக் தேங்கக்கிட்ட, இதுக்கு தான் உன்னை நேற்று நான் அழுகாதுன்னு படித்து சொன்னேன், ஆனால் நீ மாமா ஏதாச்சும் சொன்னேன்டா கேட்குறியா? இப்போ பாரு, இப்போ ஜுரம் அடிக்குது. சரி மாமா, விடு மாமா. என்ன டயர்டாக இருக்கிற போல், கண்ணை பார்த்தா அப்படித்தான் விளங்குது. ஆமாம் மாமா, ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிங்கையும் ஜங்குக் தான் தேங்க தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அந்த தலையை ரப் பண்ணி விட்றான். என்ன தேங், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா?
அம்மா பேக் பண்ணிட்டேன் மாமா. ஜங்குக் தான் அப்படியே தியாங் பக்கத்தில் போய் அப்படின்னு ஜங்குக் வந்து தியாங்கை கிஸ் பண்ணியும் தியாங் தான் ஜங்குக்கை பையை தள்ளி விட்டு போட்டு, என்ன மாமா பண்ணுற, நானே ஃபீவரில் இருக்கேன், நீ எனக்கு இப்படிலாம் கிஸ் பண்ணியிருந்தா உனக்கும் ஃபீவர் வரும் மாமா. பரவாயில்ல வரட்டும், என்ன மாமா சொல்கிற, உன்னை கொஞ்சம் நேரம் பார்க்காததுக்கே எனக்கு அப்படி ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. உனக்கு ஃபீவர் வந்து நீ படுத்ததுக்கப்புறம் உன்னை எப்படி நான் வந்து பார்க்குறேன், நீயாச்சும் இப்படி சரி வந்து பார்க்குற, நான் எப்படி மாமா வந்து பார்க்குறேன், உங்கள் அம்மா விடுவாரவா? என்ன ஒரு 2 நாளைக்கு ஃபீவர் வந்தால் படுப்பேன், 2 நாளை பார்க்காம இருக்க மாட்டியா? என்ன மாமா நீ, சரி 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 அழுதுறாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே தேவங்களோட கதவை தட்டுற சத்தம் கேட்கும். மாமா மாமா போயிடு மாமா, யாரோ வந்திருக்கா. நான் எதுக்கு போகணும், நான்லாம் போக மாட்டேன். ஏன் மாமா இப்படி பண்ணுற, போமாம்மா, மறு யாராச்சும் உன்னை என் ரூமில் பார்த்தேன்னா மறு ப்ராப்ளம் ஆயிடும், போமாம்மா. சரி சரி ஒரே வாட்டி எனக்கு ஒரு கிஸ்ஸு தான், நான் போயிடுவேன். மாமா போமாம்மா, இப்போ எனக்கு கிஸ்ஸு வேணும், தந்தால் தான் நான் போவேன் அப்படின்ட்டு ஜங்கு கடம் பிடிக்கையும் தியாங் தான் கன்னத்தில் இந்த வச்சுக்க போ, அப்படியெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ஒழுங்காக வேணும், கன்னத்துல எல்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கேயும் தியாங் தான் ஜங்குக்கு பக்கத்தில் வந்து சரி மாமா போமாமான்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே வெளியே சுட்டு பெல்கனி கதை போட்டுடுவேன். ஜங்குக்கு வந்து வாயை தொடச்சி போட்டு, என்னம்மா கிஸ் பண்ணுற கேட்டால், எனக்கு எப்படி மாமா கிஸ் பண்ணுற, சில்லித்தா மாமா அப்படிங்குவேன் சொல்லி சிரிச்சு போட்டு ஜங்குக்கு வந்து இறங்கி போயிடுவேன். போனதுக்கப்புறம்தான் தேங் போய் கதவை திறந்தா ஜிமின். ஜிமினா, ஜங்குக் மாமா எங்கடா? இப்போதான் ஜங்குக் மாமா அனுப்பிவிட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டு, அச்சோ அப்போ நான் தானே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரிடா, ஜங்குக் மாமாக்கிட்ட சொல்லிட்டு அதை நான் தான் வந்து கதவை தட்டினேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் இருந்து முடிஞ்சு. சரி சரி சொல்ல மாட்டேன், பழச்சிப்பா. அம்மா யாரு கூட நீ வந்த? சுகா மாமா வந்தார் கடைக்கு, அவருக்கு எப்படி தெரியும் நான் கடையில் நிற்கிறேன்னு? ஜங்குக் மாமா தான் கால் பண்ணி சொன்னேன், நீ கடையில் நிற்கி, உன்னை போய் நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி. நீ வரும்போது அத்தை நின்றாவா? இல்லை அத்தை இல்லை, அத்தை ரூமில் ஏதோ ஒர்க் செஞ்சுட்டு இருந்தா, அப்போ நான் வந்து அப்படியே மேலே வந்துட்டேன். சரி ஜிமினா நீ போ, ஜங்குக் மாமா வந்துட்டாரு, ஜங்குக் மாமாவோட உள்ளுக்கு வா, மறுவா அத்தை பார்த்தண்டா மறுவா யோசிப்பா, நீ வீட்டுக்கு இருக்க, ஜங்குக் மாமா இப்போ தான் வாரேன்னு சரி போ அப்படின்னு சொல்லி ஜிமின் அனுப்பிவிடுவேன். ஜிமின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவேன். போனதுக்கப்புறம் தான் தியாங் ரியலைஸே பண்ணுற ஜங்குக்கு கிஸ் பண்ணினது தியாங்குக்கு செய்யாயிரும். சிச்சோ ஜங்குக் மாமா என்னை பற்றி என்ன நினச்சாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஷையாயிரும். பெட்ஷீட்டால் முகத்தை மூடிக்கிட்டு கட்டில் படுத்துட்டு இருப்பார். தியாங்கோட அம்மா தான், தியாங் என்னம்மா? சரிப்பா எல்லாரும் ரெடி ஆகிட்டா, நீ ரெடியாகி போட்டு வா கீழுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். சரிம்மா நான் ரெடியாகி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பேன். அது ஜங்குக்கோட ஃபேவரட், ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸை தான் வேர் பண்ணி போட்டு கீழே இறங்குவான். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். நான் அந்த ஃபோட்டோ வைப்பேன், உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அப்படி அழகாக இருப்பான். ஜங்குக் தான் ஆகணும் தேங்க பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜிமின் தான், ஜங்குக் மாமா என்னடா அத்தை உங்களை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் அம்மா திருப்பி பார்த்தா அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்கி ஜங்குக்கை. அப்போ ஆரம்தான், சரி எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களா, ஓகே பஸ் வெளியே வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியும் எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு விண்டோ சைடில் போய் உட்காருவான். அப்போ ஜங்குக்கு முன்னாடி தான் ஜங்குக்கோட அம்மா. அப்போ
ஜங்குக்கு வந்து தேங்க கூப்பிட முன்னுக்கு ஜங்குக்கோட அம்மா தான் ஜிமின் என்னத்த இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். ஜிமின் வந்து ஜங்குவோட அம்மாவுக்கு பக்கத்தில் போய் நிற்க இந்தாப்பா உட்காருப்பா ஜங்குக்கு பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பக்கத்தில் தேங்க வந்து உட்கார வைக்காமல் ஜிமின் உட்கார வச்சுருவான். அவள் ஜிமினுக்கு ஒன்றும் செய்யலை அத்தை சொல்லிட்டாவே உட்கார சொல்லி அப்படின்னு சொல்லி போட்டு ஜிமின் உட்காரையும் ஜங்குக்கு தான் ஜிமினை முகத்தி பார்ப்பான். ஜங்குக் மாமா நான் இல்லை ஜங்குக் மாமா அத்தை தான் அவங்க பக்கத்தில் உட்கார சொன்னேன் என்ன இப்படி பார்க்காதீங்க எனக்கு பயமாக இருக்கு அப்படின்றையும் ஜங்குக் வந்து தலையை விண்டோ பக்கம் திருப்பிடுவார். இப்போ சுகா பக்கத்தில் தேங் ஆனால் நேர சீட்டில் தான் உட்காருவா. ஆரம்தான் ஜங்குக்கோட அம்மா கிட்ட வந்து அத்தை நாங்கள் உட்காந்த சீட்டில் நீங்கள் போயிடுங்க நாங்கள் இந்த சீட்டுக்கு மாறுறோம். ஜங்குக்கோட அம்மா தான் இடத்த கொடுத்து போட்டு ஜங்குக்கோட அப்பா சீட்டில் போய் உட்காந்துருவான். அப்போ ஜங்குக்கு வந்து திரும்பி பார்ப்பான். தேங் வந்து விண்டோக்கு வெளியால் தலையையும் கையும் போட்டுட்டு இருக்கையும் ஜங்குக்கு தான் தேங் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடான். அப்போ தேங் வந்து சத்தத்தை கேட்டது ஒரு மாதிரி பயந்துருவான். அப்போ திரும்பி பார்த்தபடி என்ன மாமா அப்படின்னு ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறாய் விண்டோவை க்ளோஸ் பண்ணு தலையையும் கையும் வெளியால் போட்டுட்டு இருக்காய் அப்படிங்கையும் தேங்க இல்லை மாமா எனக்கு ஸ்வெட் ஆகுது மெடிசன் சாப்பிட்றதால ஸ்வெட் ஆகுது அப்படிங்க. அப்போ ஜங்குக் தான் சரி என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடையும் ஜிமின் வந்து அங்காலையும் பார்க்குறான் இங்காலையும் பார்க்குறேன். அப்போ சுகா தான் ஜிமின் நீங்கள் என் பக்கத்தில் வந்து உட்காரத்து அங்கே வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சீட்டை மாற்றிக்கொள்வா மாறி உட்காந்துருவா. அப்போ ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துரும். ஆமாம் எதுக்கு நீ கையும் தலையும் வெளியால் போட்டுட்டு இருந்த? இல்லை மாமா மெடிசன் சாப்பிட்டதால எனக்கு ஸ்வெட் ஆகுது ரொம்ப கால்டாக இருந்துச்சு அதான் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தலையும் கையும் வெளியே போட்டுட்டு இருக்கியா? வெளியால் வாகனம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உனக்கு தானே ஆபத்து. சரி மாமா விடு உன் ஆளை தானே உன் ஆளுன்னு எனக்கு தெரியும் ஆயிடுந்தால் சரி மாமா விடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து தேங்காய் வந்து சாஞ்சிட்டு படுத்துட்டு இருப்பேன். ஜங்குக்கு வந்து தேங்காய் தட்டி கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இறங்குவாள். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கை கூப்பிடுவேன். ஜங்குக் ஏப்பா இப்போ என்னது கூப்பிட்றான்னு தெரியலையே. என்னம்மா? ஆமாம் உன் பக்கத்தில் நான் ஜிமினெல்லாம் இருப்பாட்டினேன் நீ எதுக்கு தேங்காய் கூப்பிட்டு எடுத்த? இப்போ தேங்காய் வந்து என் பக்கத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு வந்து போயிடுவேன். பெருசாக பேச்சு கொடுக்க மாட்டான் அம்மா கிட்ட. அப்போ பஸ்ஸு திரும்ப சாப்பிடுபட்டு எல்லோரும் பஸ்ஸில் ஏறி அவன் தாத்தா வீட்டையும் போய் சேர்ந்துருவா. அங்கே போய் இறங்கினதும் 6 பேரும் வந்து ஹோபியை போய் கட்டி பிடிச்சிட்டு அவனோட பாசமொழியை பொழிவா. இப்போ ஹோபி தான் விடுங்கடா நவிக்காங்கடா என்னை போட்டு விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவார். அப்போ தாத்தா வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டிருப்பா. ஜங்குக்கோட அம்மா அதுக்கப்புறம் அப்பா தேங்கோட அம்மா சுகாவோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து தாத்தா கிட்ட நல்லா விசாரிச்செல்லாம் செஞ்சு போட்டு இப்போ நைட் டைம் தான் ஜங்குக் அதுக்கப்புறம் சுகா ஹோபி 3 பேரும் வீட்டுக்கு பின்னால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாள். ஜிமின் வந்து கொஞ்சம் சோகமாகவே முகத்தை வச்சுட்டு வருவாள். அப்போ ஜங்குக் தான் சுகா என்ன ஜிமின் ஒரு மாதிரி இருக்கான்? அப்போ சுகா தான் தெரியலையே இல்லை பின்னால் பாரு வாரான் அப்படின்னு சொல்லி சுகா வந்து திரும்பி பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி தான் வருவாள். அப்போ சுகா தான் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். என்ன மாமா என்ன ஒரு மாதிரி இருக்காய் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் மாமா இதையும். அப்போ சுகா எழும்பி போய் ஜிமினிக்கிட்ட என்னாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்காய்? இல்லை மாமா அத்தை வந்து ஜங்குக்கு ரூமில் வந்து என்னை தூங்கட்டாம் அப்படின்னு சொன்னான். தேங்காய் வந்து உன் கூட ரூமில் படுக்கட்டான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். நான் எப்படி மாமா ஜங்குக் மாமா ரூமில் தூங்குறேன் ஜங்குக் மாமாவோட அப்படிங்கையும் சுகாவுக்கு கோவம் போய்த்தும். சுகா கையை அப்படியே முறுக்குவா. ஜிமினா கோவப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஜங்குக் மாமாட்ட பேசி போட்டு முடிவெடுப்போம் அப்படிங்கையும் ஜங்குக்கு கிட்ட சுகா வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வந்து சுகா சொன்னதெல்லாம் சொல்லுவாள். அப்போ ஜங்குக்கு தான்
எங்கள் அம்மா இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பிளான் போட்டு தான் வச்சிருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சுகா கிட்ட சொல்லியும். அப்போ தான் சுகா காம் டவுனே ஆகும். அப்போ ஹோபி கிட்ட தான், ஹோபி நீ வந்து தேங்காய் ஒரு ரூமில் தூங்க வச்சுக்க, ஓகேவா, நான் தனியாக என் ரூமில் தூங்குறேன், ஜிம்மினும் சுகாவும் அவங்க ரூமில் தூங்கட்டும், நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் என் ரூமில் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போட்டு வீட்டுக்கு போவா தூங்குறதுக்கு. அப்போ தான் ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக் என்னம்மா ஜிமின் எங்கே? ஜிமின் தூங்க போய்த்தானா? ஒரு ரூமில் தானே தூங்குறேன். ஜிமின் வந்து சுகா ரூமில் தூங்குறேன். எனக்கு வந்து என் பக்கத்தில் யார் படுத்தாலும் எனக்கு தூக்கம் போகாது, சரியா, அதனால் எனக்கு யாரும் தேவையில்லை தூங்குறதுக்கு. அப்போ தேங் வந்து ஹோபி கூட தூங்குறேன், நான் தனியாக தூங்குறேன். ஓ சரி, அப்போ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி போது ஜங்கு கூட அம்மா தூங்க போய்த்துருவோம். ஹோபி தான் தேங்கக்கிட்ட நடந்ததை சொல்லி தேங்க வந்து அவனோட ரூமில் கூட்டிகிட்டு போய் வைப்பான். அப்போ நைட் ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஜங்குக் தான் ஹோபிக்கு கால் பண்ணி தேங்கிட்ட கையில் கொடு ஃபோனை அப்படின்னு சொல்லியும் ஹோபி வந்து தேங்கிட்ட கொடுக்க, என்னம்மாம்மா என் கதவு டோர் ஓப்பனில் ஆகிருக்கு, நீ வந்து சத்தம் காட்டாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்துடு அப்படிங்க. சரி மாமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு காலை கட் பண்ணிடுவேன். தேங்காய் அப்போ மெதுவாக வந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்ததுமே ஜங்குக்கு வந்து தேங்காய் பின்பக்கமாக வந்து ஹக் பண்ணிக்குவேன். இது மாமா கதவு லாக் பண்ணியும் இல்லை அப்படின்னு சொல்லி தேங்காய் வந்து சினுங்குவேன். ஜங்குக்கு தான், என்னடா சினுங்குறாய்? சினுங்கவெல்லாம் இல்லை, நீ போய் உட்காரு, நான் போய் லாக் பண்ணி போட்டு வந்து சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி போட்டு தேங்காய் வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ ஜங்குக்கு தான், என்ன ஃபீவர் எல்லாம் ஓகேவா உனக்கு? இப்போ இல்லை பரவாயில்ல மாமா, இப்போ நான் கொஞ்சம் நல்லா அப்படின்ட்டு. அப்போ ஜங்குக்கு தான், ஆமாம் எதுக்கு நீங்கள் நான் வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை போட்டாய்? நல்லா இருந்துச்சு, அதான் மாமா போட்டேன், உனக்கே நல்லா தெரியும் அந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் எதுக்காக வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. தேங்காய் ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்பேன். ஜங்குக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து கிஃப்ட் பண்ணி போட்டு செல்லுவான், உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறையோ அப்போ நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணணும், அது வரைக்கும் நீ பண்ணப்படாதே அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பேன். வாங்கி கொடுத்த ஒரு 4 years அப்படி ஆகும். ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணவே இல்லை. என்னென்னு தெரியல, இன்றைக்கு வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியதே ஜங்குக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கை பார்த்து போட்டு தேங்காய் வந்து சிரித்து போட்டு, இல்லை மாமா எனக்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை, இது நல்லா இருந்துச்சு அதான் வியர் பண்ணினேன் அப்படின்பா. அப்போ ஜங்குக்கு தான், எனக்கு அந்த கதையெல்லாம் இல்லை, நான் எது சொல்லி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி தந்தேன்? என்ன சொல்லி வாங்கி தந்தாய்? மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் இந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ணணும். அப்போ ஜங்குக் தான், இல்லையே நான் அப்படி சொல்லலையே. இல்லை மாமா நீ அப்படித்தான் சொன்ன, நான் வந்து என்ன உனக்கிட்ட சொன்னேன்னு சொல்லி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா கேட்டுக்க. உனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் நைட் என் கூட இருக்கணும்னு தோணுதோ அப்போ வியர் பண்ணணும் தான் சொல்லி சொன்னேன். ஓகே மாமா அப்படின்ல சொன்னாய், அப்போ ஏன் இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணினேன்? தேங்காய்க்கு வந்து ரொம்ப ஷையாயிடும். தேங்காய் வந்து அதுக்கு மேலே ஒன்றுமே பேச மாட்டாள். இப்போ ஜங்குக்கு தான் தேங்காயோட ஹிப்பு கையை போட்டு பக்கத்தில் எடுத்து இருப்பாட்டி வச்சிருப்பேன். லைட்டாக அவனோட காது உரத்துக்கிட்ட வாயை கொண்டு செல்லு அப்படிங்கேயும் தேங்காய்க்கு வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூச ஆரம்பிச்சிடும். அப்போ தேங்காய், விடு மாமா எனக்கு தூக்கம் வருது, உன்னை விடுறது தானே இவ்வளோ பிளான் போட்டு உன்னை என் ரூமுக்கு எடுத்தது, ஏன் மாமா இப்படி பண்ணுற? அப்போ நீ ஏன் இதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணின? நல்லா இருந்துச்சு மாமா, எவ்வளோ நேரம் தான் அந்த புது ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சிருக்கிறதுனால சரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி பார்க்கத்தானே வேணும்னு சொல்லி போட்டு தான் வியர் பண்ணினேன். ஆனால் நான் வந்து அது அப்படின்னு சொல்லி உனக்கு வாங்கி தரலையே. சரி மாமா வேறு ட்ரெஸ் வாங்கி கொடு, நான் வந்து 10 கடை ஏறி இறங்கி உனக்கு எது நல்லா இருக்கும், எது இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கி தந்தா நீ அதை அசால்ட்டாக ட்ரெஸ் பண்ணி போட்டு அசால்ட்டாக பதில் சொல்வாயிலா? சரி மாமா விடு மாமா
அப்படின்னு தேங்க கதைச்சிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு வந்து தேங்க வந்து அவன் பக்கம் திருப்பி போட்டு விடு மாமா அப்படின்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜங்குக்கு வந்து விடவே மாட்டேங்கிறான். ரொம்ப மோசமாக கிஸ் பண்ணுவான். தேங்குக்கு வந்து மூச்சடிக்க இல்லாமல் போயிடும். ஜங்குக்கை பைய தள்ளி விட்டு போட்டு என்ன மாமா இப்படி ஃபோர்ஸாக பண்ணுற, என்னோட மூச்சு எதுக்கு இல்லாமல் இருக்கு அப்படிங்கையும் ஜங்குக்கு வந்து தேங்க வந்து ஹக் பண்ணிக்குவான். ஹக் பண்ணி போட்டு ஓகே வெயிட் பண்ணி நான் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போய்த்துருவான் குளிக்கிறதுக்கு. அப்போ தேங்க தான் ரொம்ப ஷை ஆயிரும். தேங்க வந்து 2 கையை முகத்தை மூடி வச்சுட்டு உட்காந்துட்டுருவேன். ஜங்குக்கு வந்து குளிச்சு போட்டு டவலோட தேங்க முன்னாடி வந்து நிற்பான். அப்போ ஜங்குக்கு தான் தேங் அப்படிங்க தேங்க வந்து கையெடுத்து பார்த்தா ஜங்குக்கு வந்து டவலோட மட்டும் இருவேன். தேங்க ஜங்குக்கை பார்த்தா ஷை ஆயிரும். அப்படியே கையால் கன்றனை மூடிட்டு கை விரலை வந்து லைட்டாக விலகி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போவேன். போய் கையை விளக்கி என்ன சாருக்கு வெக்கமா மாமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, என்ன நீ அவளோட வந்து நிற்க, நான்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இப்படியே தான் தூங்க போகிறேன். இன்னமாம்மா சொல்கிறேன், எப்படி மாமா டவலோட தூங்குவாய் அப்படின்னு சொல்லி தேங்க வந்து கபட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அப்போ ஜங்குக்கு சொல்லுவேன், நான்லாம் வியர் பண்ண மாட்டேன், முடிஞ்சால் நீ வியர் பண்ணி விடு அப்படின்னு. மாமா நீ குழந்தை இல்லை மாமா உனக்கு வியர் பண்ணி விட்றதுக்கு, நான் குழந்தைதான் வியர் பண்ணி விடு அப்படிங்கையும். அப்போ தேங்க வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக நல்லா ஜிம் பாடியோட தான் இருப்பேன். ஆனால் தேங்க வந்து குட்டியோண்டு இருப்பேன், உயரமும் காணாது. அப்போ தேங்க என்ன செய்வேன்னா கட்டிலுக்கு மேலே ஏறி ஷேட்டை போடுவேன். ஷேட்டை போட்டால் ஜங்குக்கு என்ன செய்வேன், ஷேட்டை போட விடாமல் தேங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன். மாமா விடு மாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு மாமா, தூங்கணும். நம்ம ஜங்குக்கு தான் தேங்க வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி கிஸ் பண்ணின மாதிரியே தேங்கோட வந்து டிஷர்ட்டை வந்து பையை ரிமூவ் பண்ணி போட்டு தேங்க வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சு போட்டு தேங்குக்கு மேலே ஓவர் ஆகுவான். அப்போ தேங்க தான் மாமா வான அப்படிங்குவான். நீ வானமே இருந்தாலும் இன்றைக்கி நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு வேணும், இல்லை மாமா வான எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அன்கட் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அன்கட் பார்த்து போட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? இப்போ காலையில் தான் சுகா வந்து ஜங்குக்கோட டோரை தட்டுவார். ஜங்குக் எந்திரிச்சியா? அப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப டயர்டாக தூங்குவான். அப்போ தேங்க தான் எந்திரிச்சு வந்து டோரு பக்கத்தில் நின்று பேசுவான். டோர் ஓப்பன் பண்ண மாட்டாள். சுகா மாமா, தேங் ஜங்குக்கு மாமா தூங்குறாரு மாமா, நான் வந்து இப்போ ஹோபி மாமா ரூமுக்கு போகணும், யாராச்சும் நிற்கலான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னையும் சுகா தான் பார்த்து போட்டு இல்லை யாரும் இல்லை, நீ டோர் ஓப்பன் பண்ணு அப்படிங்கையும் தேங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணி போட்டு ஹோபி ரூமுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா ஹோபி ரூம் வந்து ஜங்குக் ரூம் பக்கத்து ரூம் தான். இப்போ சுகா தான் வந்து ஜங்குக் எந்திரிடா, இது தேங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், டயர்டாக இருக்கே. தேங்கா டேய் நான் சுகா எந்திரி அப்படிங்கதான். ஜங்குக்கு வந்து முழிச்சு பார்த்தா தேங்க பக்கத்தில் இருக்க மாட்டான், சுகா தான் நிற்க. நீ என்னடா பண்ணுற, என்ன பண்ணுறியா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டண்டா உங்கள் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பா. எங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா கண்ணரங்கூடி உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கா, ஆனால் உன்னைக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்கள் அம்மாவோட கையில் வேலை இருந்ததால் என்ன அனுப்பினேன், போய் பாரு ஜங்குக்கு எழுந்திரிச்சு என்ன இல்லையான்னு சொல்லி. ஆமாம் நீ வரும்போது தேங்க நின்றானா? ஆமாம் தேங்க நின்றா, நான் தான் ஹோபி ரூமுக்கு அனுப்பி போட்டேன், உன்னை எழுப்புறதுக்கு வந்தேன். சரி நீ போ, நான் வந்து குளிச்சு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுகா அனுப்பி போட்டு ஜங்குக்கு வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவான்.
அப்போ தேங், அதுக்கப்புறம் சுகா, ஜிமின், ஜெஹாப், ஆரம், ஜின் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்து மண்டபத்துக்கு வந்துடுவாங்க கீழுக்கு. இப்போ ஜங்குக்கும் குளிச்சு போட்டு வருவான். அப்போ தேங்குக்கு வந்து ஜங்குக்கை பார்க்க ஒரு மாதிரி செய்யும். தேங்கு வந்து சிரித்து போட்டு தலையை குனிச்சிருவான். அப்போ ஜங்குக்கும் தேங்காய் பார்த்து போட்டு சிரிச்சிட்டு ஒன்றும் பேச மாட்டான். ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி போட்டு அமைதியாக இருந்துருவான். சாப்பிட்டுலாம் முடிஞ்சு அப்போ தாத்தா தான் எல்லோரும் வந்து போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், ஏன்னா அவங்களோருக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு, போய் பூசாரியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியும். அப்போ தான் ஜங்குக்கும் தேங்குக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகிய என்ன சொன்னா, அம்மா ஜங்குக்கோட அம்மா வந்து ஏதாச்சும் தாத்தா கிட்ட பேசியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். அப்போ போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கும் போய்த்துருவாங்க. அப்போ ஜங்கு அவங்க அம்மாட்ட போய், அம்மா என்னடா நீ ஏதாச்சும் தாத்தா கிட்ட பேசினியா? இல்லையே. ஏன்? இல்லை, தாத்தா இப்போவே கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ ஏதாச்சும் பேசினியா? ஓ, உனக்கு கல்யாணத்தை பற்றியா? நான் பேசினேனே தாத்தா கிட்ட. எதுக்குமா இவ்வளோ அவசரமாக நீ பேசின? நான் இப்போ தானே ஜாப் சேர்ந்திருக்கேன், அதுவும் இன்டர்ன்ஷிப்பாக தான் போகிறேன், ஒர்க்கு வந்து இன்னும் பழகவே இல்லை, அதுக்குள்ளே நீ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற, இப்போ பேசி வைக்கிற, உனக்கு எப்போ மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சோ நீ அப்போ பண்ணிக்க. சுகாவுக்கு பேசியிருக்கலாமே, எனக்கு எதுக்கு? உனக்கு மட்டும் இல்லை, சுகாவுக்கும் சேர்த்து தான் பேச போகிறோம். அப்படி இங்கேயும் செங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுண்டா, வந்து சுகா வந்து ஜிமினை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே இவங்க தேங்குக்கு வந்து சுகா முடிச்சு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி பதட்டம் வந்து ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்கு என்னோட முகம் ஒரு மாதிரி போகுது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கூட போயிடுவேன். போய் வந்து இப்போ நான் அம்மா கிட்ட பேசினதை சுகா கிட்ட சொல்லையும். சுகா வந்து சரி தாத்தா என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போமே, அதுக்கப்புறம் வந்து நம்ம தாத்தா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஓகேன்னு சொல்லி போட்டு ஜோசியரை பார்க்க போய் திருப்பார். அப்போ அவர் ஜோசியர் வந்து பார்த்து போட்டு தேங்குக்கும் ஜங்குக்கும் வந்து 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் நல்லா இருக்கு, சுகாக்கும் ஜிமினுக்கும் வந்து 10 பொருத்தத்தில் 10 பொருத்தமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியும். அப்போ தாத்தா வந்து சரி அப்போ நம்ம வந்து சுகாக்கும் ஜிமினுக்கும் முதல்ல மேரேஜ் பண்ணி வைப்போம், அப்புறம் ஜங்குக்கும் தேங்குக்கும் பண்ணி வைப்போம்லையும். ஜங்குக்கோட அம்மாவோட முகம் ஒரு மாதிரி மாறிடும். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், அப்பா நான் நேற்று உங்கள் கூட பேசினேங்களா, பேசி முடிவெடுத்தாச்சு, இதுக்கு மேலே பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து தேங்காய் வந்து எவ்வளோ வெறுத்து ஏச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏசன்னு சொல்லி தாத்தாக்கு தெரியும். இன்னும் ஜங்குக்கோட அப்பா வந்து தாத்தா கிட்ட சொல்லியிருப்பார், இப்படி தான் நடக்கிற, இப்படி தான்னு சொல்லி எல்லாம் கிளியராக தாத்தாக்கு சொல்லியிருப்பார். அதில் வந்து தாத்தா வந்து முடிவு எடுத்துட்டாரு, ஜங்குக்கும் தேங்கும் தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அதில் இன்னொன்று சொல்லுவார், தேங்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் பண்ணினதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கணும், அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், ஏன்னா இது வந்து என் பொண்ணுக்கு கொடுக்குற வீடு, என் பொண்ணு சொல்லிட்டா அவளோட பையனுக்கு கொடுக்க சொல்லி, அதனால் வந்து இந்த வீடு வந்து தேங்குக்கு தான், அதனால் மேரேஜ் ஆகினதுக்கப்புறம் தேங்கு ஜங்குக்கு என் கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியே முடிவெடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மா வந்து ரொம்ப கோவத்தோட போய் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாள். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாரு. அவங்க அம்மா ரூமில் இருக்கிற அவ்வளோ சாமானையும் உடைச்சி கோவத்தோடு உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக்கு அம்மா பக்கத்தில் போய், கோவப்படாத, அப்பா என்ன முடிவெடுத்தாலும் நல்லா தான் முடிவெடுப்பா அப்படிங்கையும் ஒரு முறை தானே முளைச்சி ஜங்குக்கோட அப்பா அமைதியாகிடுவா. என்ன முடிவு? என் பையனை யாருக்கு முடிச்சு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும், அவங்க எப்படி முடிவு எடுக்கிற? அப்படியே அவங்க முடிவெடுத்துன்னு சொன்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், உனக்கு பிடிச்சிருக்கா அவன் பையனுக்கு இவங்களை தான் முடிச்சு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி. நேற்று அவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தும் இன்றைக்கி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொன்னாண்டா எனக்கு எதிராக எடுக்கிற முடிவு மாதிரி தானே இருக்கும். அப்படி இல்லைம்மா, ஜோசியர் தானே சொன்னார், தேங்குக்கும் ஜங்குக்கும் 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் நல்லா இருக்கு,
சுகாக்கும் ஜிம்மிங்கும் 10 பொருத்தத்தில் 10 பொருத்தமும் நல்லா இருக்கேன்னு சொல்லி நானெல்லாம் ஜங்குக்கு தேங்காய் முடிச்சு கொடுக்க விட மாட்டேன். என் அண்ணனோட இறப்புக்கு காரணமானவனை என் பையனை முடிச்சு கொடுப்பேனா? முடிச்சு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறேன், உன் அண்ணன் இறப்புக்கு தேங்க காரணம் இல்லைன்னு சொல்லி பல வாட்டி உனக்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் என்ன தான் சின்னண்டாலும் என் அண்ணன் சாவுக்கு தேங்க தான் காரணம். ஏன் நீ புரிஞ்சுக்கொள்றல? இவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அவன் அடம் பிடிச்சதால தான் எங்கள் அண்ணன் இறந்து போனேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட அப்பா கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஜங்குக்கோட அப்பா தான் இதுக்கு மேலே அவங்ககிட்ட மறைச்சண்டி சொன்னா என் பிள்ளையோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு கதவை லாக் பண்ணி போட்டு ஒரு பழைய ஒரு சூக்கேஸ் ஒன்றத்தை எடுத்துகிட்டு அவங்க அம்மா முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணினா அதில் அவங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கன், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் அதெல்லாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கி ஜங்குக்கோட அப்பா. தேங்கோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகேவா? ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். தேங்கோட பர்த்டே என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன் ஜங்குக்கோட தாத்தாக்கு கூட தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி. முதல் தடவையாக ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிற, அண்ணன் எப்படி இறந்து போனன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கையும், தெரியும் தானே, இவன் கேக்கு கேட்டு அடம் பிடிச்சதால என் அண்ணன் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனேன், அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பா சொல்லியும் ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்லியும் ஜங்குக்கோட அம்மா ஒரு மாதிரி வியர்டாக பாப்பா. ஜங்குக்கோட அப்பா தேங்கோட அப்பாவுக்கு என்ன நடந்துன்னு சொல்லி அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பார். தேங்கோட பர்த்டேக்கு முந்தினண்டே ஜங்குக்கோட அப்பாவும் தேங்கோட அப்பாவும் கேக் ஆர்டர் போட்டு காலையிலேயே கேக் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக வெட்டுவோம் நைட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேக் எடுத்துகிட்டு வந்தால் வச்சிருப்பார். அவருக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஒர்க் வரையும் போகிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கும்போது தான் தேங்க கேக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லி அழுதிருப்பார். இது ஒரு நல்ல ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வெளியே போயிருக்காரு. ஏன்னா வீட்டை ரொம்ப மழை பெய்யறதால வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு கேக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் போயிருக்கி. ஆனால் போன இடத்துல ஒரு பெரிய மாஃபியா கேங்கால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொலை செஞ்சு அதை ஒரு ஆக்சிடென்ட் ஆகின மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது. இப்போ ரீசண்டாக தான் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணின நேரம் தான் இது தெரிய வந்திருக்கு. எங்கள் வீட்டை சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். நீ கொஞ்சமும் மாறாமல் அப்படியே இருக்க. ஓகே, பையனுக்கு மேரேஜ் ஆகினா தான் மாறுவாயின்னு சொல்லி பார்த்தா அப்பையும் மாறாமல் இருக்க. மேரேஜே பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உனக்கிட்ட சொல்கிறேன் இந்த உண்மை எல்லாத்தையும். நீ வீட்டை யாருக்கிட்டே இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்குவா. ஜங்குக்கோட அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனோட யூனிஃபார்ம் இருக்கும், அதை கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்பா. நான் மன்னிச்சிடுனேன், உன் பையனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எங்கே ஒன்று இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் தாங்க முடியலை. நீ கேக் வாங்க போய் தான் இறந்த, அதுக்கு ரீசன் உன் பையன்தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ வருஷமாக அவன் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிடுனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. இது எல்லாத்தையும் ஜங்குக்கு வாஷ்ரூமில் நிற்பான். இந்த ஃபுல்லாக வாஷ்ரூமில் இருந்து கேட்டுட்டு இருந்து போட்டு வாஷ்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வர நேரம் அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி, அவங்க அப்பாவுக்கும் அதிர்ச்சி. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்கையும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பேச்சு வருது இல்லை. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான், ஆமாப்பா இப்போ சொன்னது அவ்வளோ உண்மை. உங்கள் மாமா ஆக்சிடெண்ட்லலாம் இறந்து போகல, உங்கள் மாமாவை கொலை செஞ்சிருக்க அப்படின்னு. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும் அவங்க அம்மாவை பார்த்து. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேம்மா, தேங்கால மாமா இறந்து போகல அப்படின்னு சொல்லி. நீ ரொம்ப அவனை காயப்படுத்தி ஹர்ட் பண்ணியிருக்க. அவன் ரொம்ப உன்னால் ஹர்ட் ஆகி டிப்ரெஷன் வரைக்கும் போய் வந்திருக்க.
பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், பொறுமையாக பேசு, அவனை திட்டாத, அவனே அப்பா இல்லாமல் வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த அப்படின்னு சரி. கொஞ்சம் சரி நான் சொல்கிறது ஏதாச்சும் முன்ன சரி நீ கேட்டிருக்கியா அப்படிங்கையும் ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கோட காலை பிடிச்சிருவா. காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஜங்குக்கு பதறிடுவான். எந்திரிம்மா நீ எதுக்குமா என் காலெல்லாம் பிடிக்க அப்படின்ட்டு சொல்லி, நீ என்கிட்ட மன்னிப்பு கட்டுவேன், நீ தேங்கக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் தேங்க உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். நீ கொஞ்சமாக பாசம் காட்டின்னு இருந்தாலும் அவன் உன் கூடவே இருந்துருவான். என்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கார், உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரி, உங்கள் அம்மா திட்டுறதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மட்டும்தான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பல வாட்டி என்கிட்ட சொல்லி அழுத்திருக்கேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லையும், ஜங்குக்கோட அம்மா தான், நான் எந்த முகத்தை வச்சுப்பா போய் அவன் கூட பேசுகிறேன், அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் எப்படிப்பா பேசுகிறேன் அவன் கூட, என்னால் அவன் கூட பேசலாது அப்படின்ட்டு. அவள் ஜங்குக் தான், நீ அவனை தேடிலாம் போய் பேச தேவையில்லை, நான் போய் சொல்கிறேன் எங்கள் அம்மா அவன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுவான் அவன்கிட்ட. ஏன்னா அவன் நிறைய அத்தைமார் பாசத்தை விட உன் பாசத்துக்கு ஏங்கியிருக்கான் ரொம்ப அப்படிங்கையும் ஜங்குக்கோட அம்மா ரொம்ப அழுகுறா. அப்போ ஜங்குக்கிட்ட, நீ அழாதம்மான்னு சொல்லி அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து சமாதானப்படுத்தி போட்டு தேங்கக்கிட்ட போய் பேசுவான். சொல்லுங்க மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாரியா? சரி மாமா, ஆனால் அத்தை எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ வா அப்படின்னு சொல்லி தேங்கோட கையை பிடிச்சி மாடிக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப வாமாக தேங்காய் கட்டி பிடிச்சிடுவான். அப்போ தேங்காய், என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி, ஆனால் ஜங்குக்கு பேசாமல் தேங்காய் கட்டி பிடிச்ச மாதிரியே இருக்கான்னு ஜங்குக்கோட கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் போகுது. ஏன்னா அவனுக்கு அம்மா தேங்காய் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறதும், தேங்காய் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு தேங்காய் காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதால் ரொம்ப அழுகுறான். அப்போ தேங்காய் ஜங்குக்கு முன்னுக்காகி போட்டு பார்த்தா அப்படி அழுகுறான். அப்போ தேங்குக்கும் ஒன்றுமே புரியலை. அப்போ தேங்காய், ஜங்குக் மாமா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படிங்கையும், அப்போ ஜங்குக் தான், நம்ம மேரேஜுக்கு அப்போ என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன நம்ம மேரேஜ் தாத்தா முடிவெடுத்துட்டாரே, நம்ம மேரேஜுக்கு அம்மா ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கையும் தேங்கில் ஐஸில் டியர்ஸ் தேங்கின மாதிரி ஜங்குக்கை பார்ப்பேன். என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் தான், அம்மா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன், அம்மா உன் கூட பேசணுன்னுச்சு அப்படிங்க. தேங்குக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். என் கூட பேசணுன்னுச்சா? அத்தை என் கூட பேச மாட்டாவே அப்படிங்கையும் ஜங்குக் தான், எங்கள் அம்மா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட, உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான், ஜங்குக் மாமா நீங்களும் வாரீங்களா அப்படின்னு ஜங்குக் தான், சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி தேங்காய் கூட்டிகிட்டு போவான் அவங்க அம்மா கிட்ட. அப்போ மண்டபத்தில் ஜிமின், சுகா, அதுக்கப்புறம் ஆரம் எல்லாரும் இருப்பேன். ஜங்குக் தேங்காய் கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போகிற நேரம் சுகா தான், ஜங்குக் சொல்லு சுகா, எங்கே போகிறாய்? அம்மா கிட்ட. என்ன அம்மா கிட்டேயா? தேங்கோட கையை பிடிச்சிட்டு போகிறாய், உங்கள் அம்மா திட்ட மாட்டாவா அப்படின்னு கேட்கையும் ஜங்குக் தான் சிரிச்சு போட்டு, ஒரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேங்காய் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நிற்பான். அவங்க அம்மா தேங்காய் முகத்தையே பார்க்க மாட்டா, தலையை கீழே குனிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ ஜங்குக் தான், அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். என்னப்பா அப்படின்னு சொல்லி தலையை மேலே தூக்காமல் கீழே பார்த்த மாதிரியே பேசுவாள். அப்போ ஜங்குக் தான் தேங்காய் கிட்ட, நீ பேசு நான் பாரேன் அப்படிங்கையும்
ஜங்குக்கு வந்து கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன 18-19 வருஷமாக பேசாமல் இருந்து போட்டு பேசுகிறேன்னு சொன்னால ஒரு பயம் வரும் தானே. அப்போ ஜங்குக் தான் தேங்கக்கிட்ட நீ பேசி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேங்க அந்த இடத்துல விட்டு போட்டு ஜங்குக் போயிடுவான். அப்போ தேங்க வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒன்றுமே புரியலை. அப்போ தேங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடையும் அப்போ தான் தலையை தூக்கி பார்ப்பா. ரொம்ப அழுகுவா தேங்க பார்த்து, கண்ணாலெல்லாம் கண்ணீர் இப்படி போகும். அப்போ தேங்க என் கூட பேசணும்னு சொன்னீங்கல்ல. ஜங்குக்கோட அம்மா தான் தேங்க கூப்பிட்டு பக்கத்தில் இருப்பாட்டி, சொல்லுங்க அத்தை, உனக்கு சத்தம் மேலே கோவம் இருக்கா அப்படின்னு கேட்கும். தேங்க வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு போட்டு, இல்லை அத்தை, உங்கள் மேலே எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்க. தேங்க ஹக் பண்ணி போட்டு ரொம்ப அழுவா. இவ்வளோ வருஷமாக அவங்க கூட பேசாமல் உன்னை திட்டி உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அத்தை மேலே கோவம் இல்லையா? இல்லை அத்தை, எனக்கு கோவம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அப்பா இல்லை, என் அப்பா மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அதனால் எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை. நீங்கள் இப்போ இல்லை, எப்போ வேணாலும் என்னை திட்டினாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு உங்கள் மேலே கோவம் வராதத்த அப்படிங்கையும் தேங்க கட்டிப்பிடிச்சி தேங்கிட்ட மன்னிப்பு கேட்பா. கேட்டு அதுக்கப்புறம் தேங்கிட்ட கேட்பேன், உனக்கு வந்து ஜங்குக்கை மேரேஜ் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ தேங்க தான் பிடிச்சிருக்கத்த அப்படின்னு சொல்லியும் ஜங்குக்கோட அம்மா தான் சிரிச்சு போட்டு தேனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுத்து போட்டு, பார்க்க உங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிடும். ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் தான் காட்டுவா. ஜங்குக்கோட அம்மா தான் பாப்பா பின்னால் ஓடுவா சாப்பாடு தட்டை எடுத்துட்டு. தியா நில்லுமா நில்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த பிள்ளை தான், பாத்தி அந்த புதிங்க பாப்பா புதித்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக பேசிட்டு சரி. அப்போ தேங்க தான் வரும். இல்லையா, என்ன பாட்டியோட வைக்கிங்க? ஒன்றும் என்ன மம்மி அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு கிட்ட போயிடும். ஸோ தேங்குக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு ஒரு பேபி இருக்கு. ஓகேடா, ஹாப்பி என்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டோரி எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.